வணக்கம்லே, காலை வணக்கம். ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லட்டுமா? ஏன் ஸ்டோரி எதுவும் பிடிக்கும் இல்லையா? ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்றும் இல்லை. ஒரு ஊரில் வந்து ஒரு மிகப்பெரிய மனிதர் ஒன்று இருந்தார். பேரும் புகழும் படைத்தவர். ஆனால் யாருக்குமே வந்து உதவினா செய்ய மாட்டார் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒரு நாள் வந்து வீட்டு வாசலில் அவர் வந்து உட்கார்ந்துருந்தார். வீட்டில் பேப்பரோ ஏதோ படிச்சுட்டு தான் வச்சுக்கோங்களேன், எனி ஒன், சரியா? ஸோ அந்த டயத்தில் ஒரு நபர் வராரு, பசியால் வருடி ஒரு ஏழை ஆளுன்னு வச்சுக்கலாம். அப்போ அவர் வந்து ஐயா பசிக்குது, ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படின்னு வாய் விட்டு உலகத்திலே வந்து பசிக்குது, தண்ணி கொடுங்க அப்படின்னு வாய் விட்டு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவி பண்ணாமல் இருக்கக்கூடாது. அது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா மற்றவங்களுக்கு கேட்காம பண்ணுற உதவி வந்து வேறு, கேட்டு சில வேணால் முடியலைன்னா நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணணும். அந்த வகையில் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ஒன்றும் இல்லைப்பா பாப்பா அப்படின்னு அனுப்பிடுறாரு. அவனும் போயிடுறான். அப்போ என்ன நினச்சாரு தெரியல, கூப்பிடுறாருங்க வாப்பா அப்படின்னு, அங்கே போ உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். அவன் கையை காட்டுறாரு. இந்த கையை காட்டின திசையை நோக்கி அவரும் போகிறாரு. அங்கே போனீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு அன்னதானம் கொடுக்குறாங்க, ஒரு கோயில் அன்னதானம். கோயிலுக்கு வந்து சாமி நம்பாதவங்க வேறு எதுவும் வச்சுக்கோங்க, தர்மசத்திரம் அந்த தர்மம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் நிறைய இப்போ பேச பயமாக இருக்கு இல்லையா? என்னென்னா கோயில் மதங்கள் சொன்னாலே பிரச்சனை ஆகுது. அதனால் அப்படி பண்ணட்டான். ஒரு ஏதோ ஒன்றா அன்னதானம் பண்ணுறாங்க. அந்த அன்னதானத்தில் அவர் பங்கேற்க போகிறாரு அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. நமக்கு வந்து கடவுளுக்கு கோயில் அன்னதானம் பண்ணுறாங்க நம்ம எடுத்துக்கிடுவோம், சரியா? மற்றவங்க வந்து ஏதோ அன்னதானம் நடக்குது அதில் அங்கே போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, சரியா? ஸோ அங்கே போகிறாரு. அங்கே போனால் சாப்பிட வயிறாக சாப்பிட திருப்தி ஆகுதாப்பா பிரமாதம் சூப்பர் அப்படின்னு சொல்லி வயிறார மனசு திருப்தி பண்ணிவிட்டு வரும்போது நன்றி சொல்லிட்டு போயிடுறாரு. ஓகே அப்படின்னு கை காட்டிட்டு போயிடுறாரு. கை தான் கட்டுறாரு, வல்ல பார்த்துங்க, கை தான் கட்டுறாரு, கை வரல தான் கட்டுறாரு. முடிஞ்சு போச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. அந்த ஆள் இறந்துடுறார். யார்? அந்த இடத்த காட்டினா அந்த முதியவர் பணக்காரர் செல்வந்தர் இறந்துடுறாரு. சொர்க்கத்துக்கு போகிறார். அங்கே போன இடத்துல அவருக்கு சொர்க்கமா நரகமான்னு சொல்லி ஒரு தீர்ப்பு நடக்கும். இங்கே தான் கீழ்கோர்ட்டில் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்லாம் இருக்குல்ல, அது மாதிரி அங்கேயும் இருக்கும்ல. எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய விஷயம் தான் அது. ஸோ அங்கே போகிறாரு. அங்கே போகும்போது அவருக்கு உடலில் சில பகுதிகளுக்கு வந்து சொர்க்கத்துக்கும் சில பகுதிகள் வந்து நரகத்துக்கும் விதிக்கப்படுது. உடனே அதிர்ச்சியாளர், எப்படி இது உடலில் வந்து சில பகுதிகள் வந்து சொர்க்கத்துக்கு அனுப்புகிறீங்க, சில பகுதி அங்கே அனுப்புகிறீங்க அப்படின்னு முறையிடுறாரு. அப்போது வந்து ஒரு நினைவேந்தல் மாதிரி நினைவாற்றல் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த நம்ம போடுறோம்ல வீடியோ கால் மாதிரி, அது மாதிரி அங்கேயும் வீடியோ கால் போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா பாருங்கள். அப்போ வந்து ஒரு கைவிரல் ஒரு தடவை காட்டுறாரு இல்லையா, அங்கே போய் சாப்பிட கிடைக்கும்னு சொல்லி. அந்த காரணம், அந்த ஒரு புண்ணியம், அங்கே போய் சாப்பிடும்போது அங்கே போய் உணவு கிடைக்குது. அந்த ஆள் சாப்பிட்றாரு, வாழ்த்திட்டு போகிறார். என்ன வாழ்த்துட்டு போகிறேன்னா, பரவாயில்ல புண்ணியவான் எனக்கு சாப்பாடு இடம் காட்டினாரு, அவர் நல்லா இருக்கட்டும் அவர் வேண்டியிருக்காரு. இவருக்கு தெரியாமல் அவரே அறியாமல் அந்த வயிறு நிறைஞ்ச உடனே வயிறார வாழ்த்திருக்காரு. அந்த வாழ்த்து அவருக்கு கிடைச்சிருக்கு. அதனால் அந்த காட்டின அந்த கைவிரல் சொர்க்கத்துக்கு போயிருக்குன்னு கடவுள் சொன்னாராம். இப்போ இதில் என்ன புரியுது உங்களுக்கு? போய் பார்த்துக்கிடுங்க. அந்த விரல் காட்டிய நன்மை, ஒரு நன்மை அவர் எங்கே காட்டிக்க. இவர் வந்து உதவி பண்ணலை, இவர் பாக்கெட்டில் காசு எடுத்து கொடுக்கல. ஆனால் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால் அவர் சொர்க்கத்துக்கு போனார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புராண கதையாக இருந்தாலும் நம்ப முடியாத கதையாக இருந்தாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம், தெரிஞ்சுக்க விஷயம் நீதி, மாரல். ஸோ அந்த மாரலில் மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம். அதுக்காண்டி விவாத டிபேட்லாம் போகணும் அவசியம் கிடையாது. உலகத்தில் வந்து டிபேட்டு வாதத்துக்கு போகணும் அவசியமும் கிடையாது. ஏன்னா அது வந்து வாழ்வியலுக்கு உகந்ததும் கிடையாது. எது மகிழ்ச்சி தருதோ அதை மட்டும்தான் நம்ம பண்ணணும். அந்த வகையில் இதை கதையாக எடுத்துக்கிடுவோம். ஸோ சந்தோஷம் கிடைக்குது. ஸோ நம்ம இது வந்து தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, உதவிகள் வந்து நம்மளால் முடிஞ்சால் செய்யணும், முடியட்டால் மற்றவங்களால் செய்ய முடியுமா, இவங்க செய்வாங்களான்னு பார்த்து இங்கே கேட்டு பாருங்கன்னு சில உதவிகள் ஆலோசனைகள் நம்ம சொல்லலாம் முடியாத பட்சத்தில், சரியா? ஏன்னா ஒவ்வொருத்தர் சூழ்நிலைகளும் காலத்துக்கு அப்புறம் மாறுபடும். ஏன் இவன் வந்து ஃப்ரீயாக தானே இருக்கான், இவன் உயர் பதவியில் இருக்கான், இவனுக்கு பணம் அதிகமாக இருக்குமே, இவனுக்கு கேட்கலாமே நினச்சி நீங்கள் போய் கிடைக்காத பட்சத்தில் அவங்கள நீங்கள் ஏசாதீங்க. ஏன்னா அவங்க சூழ்நிலைங்கிறது வேறு, உங்கள் சூழ்நிலைங்கிறது வேறு. உங்களை மாதிரி இருக்க நீங்கள் வந்து இல்லாமல் வந்து கேட்குறீங்க உண்மை தான். பட் அவங்ககிட்ட இருக்கணும் இல்லையா? அவங்க சூழ்நிலை தெரியுமா? அப்போ அது விட்டு கொடுக்காத தன்மையில், வெளிப்படுத்தாத தன்மையில் நம்மளுடைய வறுமையை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது, நம்மளுடைய கஷ்டங்களை மறுபடியும் சொல்லக்கூடாதுங்காண்டி அவங்க மறைச்சி சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அங்கே போய் பாருங்கன்னு சொல்லி. அப்போ அந்த டேட்டை அதை ஏற்றுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு போய் பண்ணும்போது 2 பேருக்கும் நன்மை கிடைக்கும், சரியா? ஸோ உலகத்தில் மற்றவங்களுடைய உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிடுங்க. முடிந்த அளவுக்கு நம்மளால் மற்றவங்களுக்கு நன்மையும் செய்யுங்க. பாய்.